ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளதால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரை பார்க்க துணை முதலமைச்சர் தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். காலையில் ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் காரணமாக அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்து தற்பொழுது சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பார்ப்பதற்காக தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கார். அவருடைய குடும்பத்தினரும் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வருடைய மனைவியும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கார். ஏற்கனவே அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டிருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனையுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையில வழக்கமாக இன்று நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து உடனடியாக வீட்டிற்கே மருத்துவர்களை வரவைத்து அவர் அப்பொழுது பார்த்ததாகவும், பின்னர் வழக்கமாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் வழக்கமாக கலந்து கொண்டார். பின்னர் தலை சுற்றல் இருப்பதை உணர்ந்த முதலமைச்சர் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் காலையில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து வழக்கமாக அவர் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தங்கக்கூடிய அறையில் இருந்து அவருக்கு தேவையான அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு முதலமைச்சர் இருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்திருக்கார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்பு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கார். இன்னும் இன்று மாலையோ நாளையோ ஓரிரு நாட்கள் அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்படும் என்று மருத்துவமனை வட்டாரத்துடைய தகவலாக இருக்கிறது. இதுவரை என்னென்ன பரிசோதனைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கு கோகுல்? தற்போது என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது? தொடர்ந்து அவர் வழக்கமாக நடைபயிற்சி செல்வது முதலமைச்சருடைய வழக்கம். இன்று காலையிலும் அது போன்ற நடைபயிற்சி செல்லும் போது லேசான தலை சுற்றல் இருக்கிறது. தலை சுற்றல் உணர்ந்த முதலமைச்சர் உடனே நடைபயிற்சியை ரத்து செய்துவிட்டு அவர் வீட்டிற்கு வந்திருக்கார். காலையில் மருத்துவர் எழிலன் அவரை வீட்டிற்கே சென்று பார்த்திருக்கார். சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான எழிலன் அவரை வீட்டிற்கே சென்று பார்த்த பின்னர் அவரோடு தான் அப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு முதலமைச்சர் வந்திருந்தார். பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துவிட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வழக்கமாக நடந்து சென்றிருக்கார். அங்கு அவருக்கு தேவையான அனைத்து சோதனைகளும் மருத்துவருடைய அறிவுறுத்தல்படி செய்யப்பட வேண்டிய அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருவதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனையுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இன்று மாலையோ நாளை வரையோ முதலமைச்சர் மருத்துவமனையில் மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்புவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. உடனடியாக முதலமைச்சருடைய மனைவி மற்றும் துணை முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே அப்பல்லோ மருத்துவமனைக்கு தற்பொழுது வருகை தந்திருக்காங்க. கோகுல், இந்த தலை சுற்றலுக்கான காரணம் குறித்து மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? வழக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் கலந்து கொள்வதற்கான திட்டமிடல் இருக்கிறது. தொடர்ந்து பயணங்கள் முதலமைச்சர் மேற்கொள்கிறார். சில நாட்களாகவே அவருக்கு அந்த டயர்னஸ் காரணமாக, உடல் சோர்வு காரணமாக காரில் நீண்ட தூரம் பயணத்தை ரத்து செய்து தற்பொழுது மாவட்டங்கள்ல நேரடியாக ரயில் மூலம் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கடந்த சில நாட்களாகவே இருக்கிறது. உடல் சோர்வை காரணமாக மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படிதான் கார் பயணத்தை தவிர்த்துவிட்டு ரயில் மூலம் மாவட்டங்களில் நடைபெற்ற கலாய்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் முதலமைச்சர் கலந்து கொண்டார். நேற்றும் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கார். இன்று காலையிலும் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கார். நடைபயிற்சியில் அவருக்கு லேசான தலை சுற்றல் இருப்பதை உணர்ந்து நடைபயிற்சியை பாதியிலேயே விட்டுவிட்டு அவர் வீடு திரும்பியதாகவும் தகவல் சொல்லப்பட்டது. இந்நிலையில் இன்று காலையில அண்ணா அறிவாலயத்தில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கொளத்தூரில் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது. அதற்கான திட்டமிடல் எல்லாம் இருந்தது. இன்று மாலையும் தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாக தலை சுற்றல் இருப்பதை உணர்ந்த முதலமைச்சர் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்று காலையில அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கார். அவர் வழக்கமாக 4வது மாடியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகருடைய அறையில் அவர் அங்கு வைக்கப்பட்டு அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் சோதனைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தலை சுற்றலை காரணமாக செய்யப்பட வேண்டிய அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிப்பது, உடல் சோர்வு, அது போன்ற காரணங்கள் தான் இந்த தலை சுற்றலுக்கு காரணம் என்ற தகவல் சொல்லப்பட்டாலும் தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சோதனைகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் அவர் எத்தனை நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சர் வழங்குவார்கள்.
இன்னும் நாளை மறுநாள் அவர் திருப்பூர் மாவட்ட கலை ஆய்வு உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்புக்கு பிறகு ஒரு சில நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் அவருடைய அடுத்த அரசு பயணங்களாக இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சிகளுடைய திட்டங்களும் வகுக்கப்படும் என்று முதலமைச்சர் அலுவலக தகவலாக இருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.